திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா தர்கா வழிபாடு உரிமையை பாதுகாக்க வலியுறுத்தி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி இல்லை என உயர்நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சிக்கந்தர் பாதுஷா தர்கா வழிபாடு உரிமையை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னை தெருவிலிருந்து பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தை அனுமதிக்கு வழங்க கோரிய மனுவில் ஆர்ப்பாட்டம் பேரணி நடத்த அனுமதி மட்டும் என மத அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சட்ட ஒழுங்குக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இருந்தால் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் நலன் கருதியும் சட்ட ஒழுங்கை கருத்தில் கொண்டு காவல்துறை அனுமதி மறுத்தது சரியான நீதிபதி கூறியுள்ளார். போராட்டம் ஆர்ப்பாட்டம் என இதுவரை 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையை சேர்ந்த சையத் ராஜா என மதுரை அமர்வு மனு தாக்கல் செய்தார். அதில் மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலைப்பகுதியில் சிக்கந்தர் சுல்தான் பாதுஷா உள்ளது. இந்த தற்காலில் கந்தூரி கொட்ப சம்பவமாக பொதுமக்கள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் கோரிக்கைகளை வைத்து வருகின்றனர். மேலும் அனைத்து சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து தற்கால் வழிபாடு செய்யும் வழக்கம். இந்த நிலையில் சில அரசியல் அமைப்புகள் மக்களுக்கான பிரிவினை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு மத பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றன. எனவே இதனை கண்டித்து திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தற்காவில் வழக்கான அனைத்து சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து வழிபாடு நடத்துவதற்கு இடையூறு செய்பவர்களை எதிர்த்து திருப்பரங்குன்றம் சன்னிய தெருவிலிருந்து பேரணியாக திருப்பரங்குன்றம் பேர்நிலை சென்று ஆர்ப்பாட்ட அனுமதி வழங்க வேண்டும் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி தனபால் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஜனநாயக ரீதியான அமைதியான வழியில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி அளிக்க வேண்டும். மேலும் அந்த இடத்தில் பல அரசியல் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கப்படும் தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மத மோதல் தூண்டல் ஆர்ப்பாட்டம் போட அனுமதி வழங்கக்கூடாது என ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் சில இயக்கம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் மத பிரிவு தூண்டும் வகையில் பேசப்பட்டுள்ளது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் பகுதி மக்கள் மிகவும் அமைதியான முறை வழிபாடு செய்து வருகின்றனர். ஆனால் சம்பந்தமில்லா இயக்கம் கட்சி உள்ள போது தொடர்ந்து பெற்று அளிக்க என அனுமதி வழங்கக்கூடாது என கூறினார். இதைத் தொடர்ந்து நீதிபதி சட்ட ஒழுங்குக்கு பிரச்சனைக்கும் குந்தகம் விளைவிக்குள்ள எந்த ஒரு போராட்டம் அனுமதி வழங்க முடியாது. மேலும் பொதுமக்கள் நலன் கருதியும் சட்ட ஒழுங்கு கட்டின் வாழ்ந்த அனுமதி மற்றும் சரியென கூறிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி, சந்திரன்.